எனக்கு 23 வயது ஆகிறது. நான் காலேஜ் படிக்கிற மாணவன். நான் கொஞ்சம் பார்க்க 6 அடி உயரமாக, கொஞ்சம் கட்டு மஸ்தான உடல்வாகுடன், பார்க்க கம்பீரமான ஆளாக இருப்பேன். இதனாலேயே எனக்கு எனது காலேஜில் அதிக பெண் நண்பர்கள் உண்டு. அப்படி ஒரு பெண் நண்பியாக இருந்தவள்தான் மகாலட்சுமி. எல்லோரும் அவளை சுருக்கி மகா என்று கூப்பிடுவார்கள். எனக்கும் சரி அவளுக்கும் சரி முதலில் காதலில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள் போலவே இருந்தோம். காலம் செல்லச் செல்ல எங்கள் புரிந்துணர்வு அடுத்த கட்டத்தை எட்டியது. அப்போது கூட நாங்கள் இருவரும் காதலில் விழ விரும்பவில்லை. எங்கள் கூட இருக்கும் மற்றைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் எங்களை உசுப்பேத்தி காதலில் விழ வைத்தார்கள். பின் ஒரு நாள் அவளது பிறந்த நாள் வந்தது. அன்று நாங்கள் அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவளது பிறந்த நாளை கொண்டாடினோம். அன்று அவள் என்னிடம் திடீர் என்று, சந்தோஷ், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறி என்னிடம் அவளது காதலை வெளிப்படுத்தினாள். நான் இதை சற்றும் அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சி அடைந்த நான் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். அன்று அவளது பிறந்த நாள் வேறு. நான் ஏதாவது சொல்லி அவளது மனது உடைந்து அவள் கஷ்டப்பட்டுவிடக்கூடா என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். என் மனதிற்குள் இப்போது என்ன செய்வது என்ற கேள்வியே ஓடிக்கொண்டிருந்தது. நான் வேறு வழியில்லாமல் அவளது காதலை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு சரி என்று கூறினேன். அவளும் ரொம்பவே சந்தோஷமானாள். பின் அந்த நொடியிலிருந்து அவள் என்னிடம் பழகும் விதம் மாறியது. ஒரு காதலர்கள் எப்படி பழகுவார்களோ அதேபோல் அவள் என்னிடம் பழக ஆரம்பித்தாள். முதலில் எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக அவளது அன்பு என்னை அவளிடம் சரணடைய செய்தது. பின் எனக்கும் என்னை அறியாமல் அவள் மீது காதலை கொண்டு வர செய்தது. பின் நானும் காதலிக்க ஆரம்பித்தேன். பின் அப்படியே 4 வருடங்கள் ஓடியது. பின் காலேஜ் முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் பருவம் வந்தது. நான் காலேஜ் முடிச்சிட்டு சும்மாதான் இருந்தேன். ஆனால் அவளுக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்க அவள் பெங்களூர் சென்று விட்டாள். அவள் சென்றதும் எனக்கு அவள் எந்தவிதமான கால் ஆர் மெசேஜ் என்று எதுவும் பண்ணவில்லை. நான் என்னாச்சோ ஏதாச்சோ என்று பயந்து கொண்டிருந்தேன். பின் ஒரு 2 நாட்கள் கழித்து ஒரு மெசேஜ் வந்தது. நமக்கு இது சரி வராது, நம்ம பிரிஞ்சிடலாம் என்று. நான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இடி விழுந்தால் போல் இருந்தது. நான் சோகத்தில் உறைந்து போனேன். நான் காதல் தோல்விக்கு பிறகு மிகவும் வருத்தப்பட்டேன். நான் தனிமையை விரும்பினேன். பின் என் அப்பா என்னை எனது தாத்தா வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். நானும் சிறிது இடைவெளி எடுத்து எனது தாத்தா வீட்டுக்கு போகலாம் என்று முடிவு பண்ணி அங்கு கிளம்பி சென்றேன். அது ஒரு சிறிய கிராமம். தருமபுரி அருகில் ஒரு சிறிய கிராமம்தான் அது. அங்கு சென்றும் தனிமையில் இருந்தேன். எங்க தாத்தா தினமும் காலையில தோட்டத்திற்கு சென்றார் என்றால் சாயங்காலம்தான் வீட்டுக்கு வருவார். அந்த ஊரில் எனக்கு மொபைல் சிக்னல் கூட சரியாக கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பின் நானும் தனியாக வீட்டில் இருக்க முடியாமல் என் தாத்தாவுடன் தோட்டத்திற்கு சென்று பொழுதை கழித்து வந்தேன். நான் தினமும் தோட்டத்திற்கு சென்று வந்தேன். எங்கள் தோட்டத்திற்கு அருகில் ஒரு பெண் வசித்து வந்தாள். அந்த பெண்தான் எங்களது தோட்டத்தின் அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாக எனது தாத்தா என்னிடம் கூறியிருக்கிறாரு. நானும் அவளை கவனித்தேன். பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். அவளும் என்னை பார்த்து கொண்டே சென்று விட்டாள். அடுத்த நாள் நான் கிணற்று அருகே இருக்கும்போது அவள் தண்ணி எடுக்க அங்கே வந்தாள். அப்போதான் அவளை பக்கத்துல பார்த்தேன். ஆமாம், இப்படிதான் இந்த கதையின் கதாநாயகியை பற்றி சொல்ல போறேன். அவள் பெயர் ரச்சிதா. அவளுக்கு வயது 36 இருக்கும். பார்க்க கட்டையா, குள்ளமா, வட்டமுகத்துடன், சிரித்தாள் குழுவிலும் கன்னத்துடன், நிலா போன்ற வெண்மையுடன் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தாள். நேற்று நான் அவளை தள்ளியிருந்துதான் பார்த்தேன். இன்று அவளை அருகிலேயே பார்த்தேன். பார்த்து அவளது அழகில் சொக்கிவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும். பின் அவளே, நீங்க தானா ஊரிலிருந்து வந்தது என்று கேட்டாள். எனக்கு அவளே என்னிடம் பேச்சு தந்தது ரொம்பவே வசதியா போச்சு. நானும் ஆமா என்றேன். அவள் பார்த்து மெல்லமாக புன்முறுவலாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். ஆரம்பம் அட்டகாசமாகத்தான் இருந்தது. எனக்கு அவளை பார்த்த அந்த நொடியிலிருந்து ஏதோ இனம் புரியாத ஓர் சந்தோஷம். நான் முதல்ல காதலம் சென்றிருக்கிறேன். ஆனால் இப்படி ஓர் உணர்வு வந்தது இல்ல. அன்று இரவு முழுவதும் எனக்கு அவள் ஞாபகமாகவே இருந்தது. பின் அவள் எங்கள் தோட்டத்தில் வேலைக்கு வரும்போதெல்லாம் நான் அவளையே பார்த்து கொண்டிருக்க ஆரம்பித்தேன். பார்த்து சிரிப்பேன், அவளும் பார்த்து சிரிப்பாள். பின் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அவளும் என்னுடன் ரொம்ப நன்றாகத்தான் பேசுவாள். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. நாங்க பழக பழக இன்னும் ரொம்பவே க்ளோஸ் நண்பர்கள் போல் ஆகிவிட்டோம். பின் நான் எனது வாழ்க்கையில் நடந்த எல்லா விடயங்களையும் அவளிடம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். எனது காதல் தோல்வியையும் அவளிடம் சொன்னேன். அவள் எனக்காக வருத்தப்பட்டாள். பின் எனக்கு அவளது வாழ்க்கை விடயங்களை பற்றி அறிய ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பின் நான் அவளிடம் உன் வாழ்க்கை விடயங்களை சொல்லென கேட்க பிரகாசமாக சிரித்துக் கொண்டிருந்த அவளது முகம் அப்படியே வாடிப்போனது. நான், ஏன், என்னாச்சு? உடனே ஒரு மாதிரி சோகமாயிட்டாய் என்று கேட்க அவள், என் வாழ்க்கையே சோகம்தானே என்றாள். நான், ஏன் அப்படி சொல்ற? உன் கணவர் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வதில்லையா என்று கேட்டேன். அவள்,
அவர் என்னை நன்றாக பார்த்து கொண்டால்தான் நான் இங்கு இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே என்றாள். எனக்கு அவள் பேசுவது ஒரே குழப்பமாக இருந்தாலும் அதில் எனக்கு ஏதோ ஒரு நல்ல விடயம் இருக்கு என்று தோணியது. பின் நான், நீ என்னை உன் நண்பனாக நினைத்தாள். உனது மனதில் இருக்கும் கவலையை என்னிடம் கூறலாம் என்றேன். அவளும் சொல்ல ஆரம்பித்தாள். அவளது கணவன் பேர் திலீபன். அவன் ஒரு கூலி வேலை செய்யும் ஒருவன். அவன் வேலைக்குச் சென்று வீட்டுக்கு எப்போதும் குடித்துவிட்டுத்தான் வருவான். குடித்துவிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் இவளுடன் சண்டைதான் போடுவான். அதனால் இவளுக்கு வாழ்வில் நிம்மதியோ சந்தோஷமோ கிடையாது. வாழ்க்கையை நரகம் போல் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அழுது கொண்டே கூறினாள். நான், இதுதான் நல்ல வாய்ப்பு, இதை கொஞ்சமும் நழுவ விடாமல் எனக்கு ரொம்ப சாதகமாக யூஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்து சற்று அவளிடம் அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவளுக்கு ஆறுதல் கூறினேன். அவள் மனம் சந்தோஷமடையும்படி சில ஜோக் சொன்னேன். அவளுக்கும் சிரிப்பு வந்தது. அவள் அந்த கவலையிலிருந்து வெளியில் வந்தாள். பின் அவள், நான் என் வாழ்வில் இப்படி என்னை மறந்து சிரித்து ரொம்ப காலமாகிறது. ஆனால் நீ என்னை எனது கவலைகளில் இருந்து வெளியில் கொண்டு வந்து என்னை சிரிக்க வைக்கிறாய். ரொம்ப நன்றி. ஆனாலும் இது எத்தனை நாட்களுக்கு நிரந்தரம் என்று எனக்கு புரியவில்லை என்று கூறி கவலைப்பட்டால், நான், நீ ஏன் அதை பற்றி கவலையடைகிறாய்? உனக்கு எல்லாத்துக்கும் இனிமே நான் இருக்கேன். இனிமே நீ எப்பவும் சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்றேன். மிகவும் சந்தோஷமடைந்த அவள் திடீர்னு என்னை கட்டிக்கொண்டாள். எனக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியானது. நான் அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் நடப்பது எனக்கு சாதகமானது. நானும் பதிலுக்கு கட்டிக்கொள்ள எங்களுக்கும் எரிமலை வெடித்து சிதற ஆரம்பமானது. நான் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஒரு முகம் கொடுக்க, அவளும் கொடுக்க எங்கள் ஆட்டம் ஆரம்பமானது. எங்களது தோட்டத்திலேயே எங்கள் வேலை ஆரம்பமானது. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லாக வேலை செய்தோம். வேலை செய்து ரொம்பவே களைத்து போனோம். வேலை முடிந்த பின் ரட்சிதா ரொம்பவே சந்தோஷமானாள். பின் அவள் அங்கிருந்து அவளது வீட்டிற்கு சென்று விட்டாள். பின் நானும் எங்க கிணற்றுளையே குளித்துவிட்டு எங்க வீட்டுக்கு சென்று விட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் வேலை சென்று கொண்டேதான் உள்ளது. கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் கூறுங்கள். கதை பற்றின